இப்போ வந்து சசிகலா வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு ஆட்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் களத்துல கூட இறங்கலாமா அப்படின்ற தாவேக்காவோடு இணைந்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருது. ஒரு பேச்சு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அது அத அத வந்து அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நாளைய தினம் உங்களுக்கு வந்து பிஜேபி ஒரு அழுத்தம் குடுக்குது. சரி கூட்டணிக்குள்ள வந்துடுறாங்க. ஒரு அழுத்தம் குடுக்குது. இவங்க பாட்டுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு, நான் இந்த தேர்தல்ல வந்து விலகி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த கூட்டணிக்கே அது வந்து ஒரு லாஸா போயிரும். நீங்க ஓபிஎஸ்ஸும் அதே மாரி தான். ஓபிஎஸ் வந்து தாவேக்காவோட பேசுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் அது அது வந்து அது எப்படி அப்படின்றது தெரியல. 2வது நீங்க ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாலும், ஓபிஎஸ் கூட யார் இருக்கா? அதே மாரி இவங்க சசிகலா அம்மையார் அவர்களும் என்ன கட்சி ஆரம்பிச்சு, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, இவங்க உள்ள வர்றது அப்படின்றது, நாளைய தினம் பிஜேபி ஒரு அழுத்தத்த குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப பெரிய சிக்கல் தாவேக்காவுக்கு உருவாயிரும்.